الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. சஹாபாக்களில் மிக சிறந்த ஒரு சஹாபிதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலமு உம்மத்தி, என் உம்மத்தில் மிக விளக்கம் பெற்றவர், மார்க்கறிவை பெற்றவர், எதை பற்றி ஹலால் ஹராமை பற்றி மிக அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நபியினுடைய அழைப்பாளர் ஒருவர் ஏற்கனவே நபி வருவதற்கு முன்பாகவே மதீனா இருப்பார். அவர் மூலமாக இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார். அகபாவுடைய ஒப்பந்தங்களில் 72 பேர் வருவாங்க, கலந்து கொள்வாங்க. அந்த 72 பேர்களில் ஒருவர் தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் அம்ர் என்ற ஒரு மிக பெரும் கோத்திர தலைவர் இருந்தார். அவர் சிலையை வணங்கக்கூடிய நபர். அவர் தன்னுடைய சிலைக்கு அலங்காரப்படுத்தி, அதை குளிப்பாட்டி, அழகான ஆடை அணிவித்து, அதை நறுமணம் பூசி ஒரு இடத்துல வச்சிருப்பார் இரவானா. இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பிள்ளைகளும், அதாவது ஆரம்ப காலத்தில் சிறிய வயதில் இருந்தாங்க. அப்போ அவர்களும் சேர்ந்து இந்த சிலையை, நறுமணப்படுத்தப்பட்ட அலங்காரப்படுத்தப்பட்ட சிலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு குப்பை நிறைந்த அசுத்தங்கள் நிறைந்த குழியில் போட்டுருவாங்க. காலையில் அந்த அம்ர் என்ற தலைவர் வந்து பார்ப்பார், அந்த சிலை இருக்காது. தேடி தேடி பார்க்கும்போது அந்த குப்பைகளில் இருந்து அந்த குழியில் இருக்கும். திரும்பி அதை எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி நறுமணப்படுத்தி அழகாக வைத்திருப்பார். அதே மாதிரி 2-3 நாட்கள் நடக்குது. இவர் அலங்காரப்படுத்தி வைப்பார். அந்த பிள்ளைகள் எல்லாம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அதை குப்பையில் தூக்கி போடுவாங்க. இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் அந்த சிலைக்கு ஒரு கழுத்தில் வாழை சுருட்டி வச்சிடுறாரு, உன்னை நீயே காப்பாற்றிக்கன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, அந்த வாளை எடுத்து ஒரு செத்த நாயின் கழுத்தில் கட்டிடுவாங்க. இதை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அவர் காலையில் வந்து பார்ப்பார், உன்னை நீயே காப்பாற்ற முடியாத சிலை எனக்கு தெய்வமாக இருக்காது, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வார், முஸ்லீம் ஆயிடுவார். இது அவர்கள் இந்த சிறிய வயதின் அவர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த மார்க்கறிவினரப்பட்டவர்கள். அவர்கள் பிற்காலத்தில் அவர்களை பற்றி சொல்வார்கள், நபியுடைய காலத்திற்கு பிறகு ஹெம்ஸுடைய பள்ளியில் மக்களுக்கு தீனை போதித்து கொண்டிருப்பாங்க. அப்போ அவர்களை பற்றி சொல்வார்கள், இதா தகல்லம, இவர் பேசினால், இவர் பேச ஆரம்பித்தால், கஅன்னமா யஹ்ருஜு மின் ஃபீஹி நூரும் வலுலு, இவருடைய நாவிலிருந்து, இவருடைய வாயிலிருந்து பிரகாசமும் முத்துக்களும் முத்தான வார்த்தைகளும் தான் வரும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சஹாபி. திமிஷ்குடைய பள்ளியில் இவர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துட்ருப்பார். சுற்றிய பெரிய வயோதிக சஹாபாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ எந்த ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கு தீர்வாக இருந்தாலும் இந்த சஹாபிட்டு தான் சொல்லுவாங்க, இவர் தான் முஆத் இப்னு ஜபல் என்று அறிமுகப்படுத்தப்படுவார். அந்தளவுக்கு ஒரு சிறந்த சஹாபியாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலத்தில் கூட பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஆசிரியர் கேட்பாங்க, ஒரு முஅல்லிமை கேட்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபியை தான் அனுப்புவாங்க. எந்த ஒரு பங்கீடு, கனிமத், ஒரு பொருள் பங்கீடு செய்யணும் முஸ்லீம்களுக்கு மத்தியில், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புவார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அனுப்பிட்டு வரும்போது சாதாரண ஆடையிலே வராங்க, பங்கு வச்சுட்டு வராங்க பொருட்கள் எல்லாம். ஆனால் இவர்கள் வரும்போது சாதாரண ஆடையில் தான் வராங்க. இப்போ மனைவி கேட்பாங்க, என்ன எல்லாருடைய அழைப்பாளர்களும் பல ஆசிரியர்கள் பல பொறுப்பாளர்களும் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையானதை கொண்டு வருவாங்க, நீங்கள் எதுவுமே கொண்டு வரலையே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இவங்க சொல்லுவாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்னோடு ஒரு பாதுகாவலர் இருந்தார், அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார், அதனால் நான் எதுவும் திருப்பி கொண்டு வரலன்னு சொல்லுவேன். அப்போ அந்த மனைவி கோவப்படுவாங்க, என்ன உமர் உங்கள் மீது சந்தேகப்படுகிறாரா, உங்களுடைய நேர்மையை சந்தேகப்படுகிறாரா அப்படின்னு கேட்கும்போது உடனே இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் மட்டும்தானே தனியாக போனீங்க பொருளை கொடுக்கறதுக்கு, பங்கீடு செய்வதற்கு, நான் உங்களை கூட யாருமே அனுப்பலையே அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லுவாங்க, நான் பாதுகாவலன் கண்காணிப்போன் என்று சொன்னது அல்லாஹ்வை நான் சொன்னேன், என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிப்பாங்க.
சில பொருட்களை கொடுத்து இதை உங்களுடைய மனைவிட்ட கொடுத்து திருப்திப்படுத்துங்க என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு நேர்மை மிக்க சஹாபி தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, மக்களுடைய நிலைக்கு தக்கவாறு மக்களுக்கு தீனை எத்தி வைப்பதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி 3 சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸுக்கு உபாதாங்கிற சஹாபியையும், திம்ஷ்குக்கு அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியையும், ஃபலஸ்தீனுக்கு தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியையும் அனுப்பினார்கள். இவர்கள் ஒரு சிறந்த ஒரு மார்க்க ஞானம் பெற்ற நபிக்கு நெருக்கமான ஒரு தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மரணத் தருவாய் எப்படி மரணிக்கிறார்கள் என்றால் காலரா என்ற நோயின் மூலமாக மரணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மரணத் தருவாயில் அவங்க சொன்ன வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மர்ஹபம் பில் மௌத் மர்ஹபா, இதோ மரணத்திற்கு நான் வரவேற்கிறேன், இந்த மரணத்தை நான் வரவேற்கிறேன் என்று சொல்வார்கள். ஹபீபுன் வஃபத அலா ஷௌகின், ஒரு நேசர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கிறார் என்று மரணத்தை வரவேற்பாங்க. சொல்வார்கள், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது இந்த துன்யாவில் நீண்ட காலம் வாழணும், எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. செல்வத்தை சேகரிக்கணும், நீண்ட காலம் வாழணும், அந்த ஆசைலாம் கிடையாது. இந்த உலகத்தில் நான் வாழ்வதே எதற்காக இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னா, கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைக்கணும், இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்காக விழித்திருந்து வணங்கணும், உலமாக்களோடு நான் உட்கார்ந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும் என்று அதற்காக வேண்டிதான் நான் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்பட்றேன், ஏனென்றால் இதுதான் நன்மை தரும் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோலை ஏற்பட்டு ஒரு சிறிய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு படிப்பினை. சஹாபாக்களுடைய வரலாறை படித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சஹாபாக்களை போன்று ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பது நாம் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும்.